முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி விழுப்புரம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு குறும்படம். தமிழ்நாட்டின் 29 மாவட்டங்களில் பரந்த பரப்பில் அமைந்துள்ள 105 முகாம்களில் 19,662 குடும்பங்களைச் சேர்ந்த 57,118 இலங்கை தமிழர்கள் கடந்த 4 தசாப்தங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இடம்பெயர்ந்ததிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களாக அல்ல, இந்த நிலத்தில் உழைத்தும். கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்தூர்பட்டு, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி நகர், சேலம் மாவட்டம் தம்பட்டி, தருமபுரி மாவட்டம் நாகாவதி மற்றும் கேசர்குழி அணை, விருதுநகர் மாவட்டம் கண்டியாபுரம் ஆகிய இடங்கள்ல தான் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் இருக்கிறது. 38,76 லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய 729 வீடுகளை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து இலங்கை தமிழருக்கான அந்த மறுவாழ்வு முகாமில் இருக்கிறவர்களுக்கு வீடுகள் தனியாக கட்டப்பட்டு இனிமேல் அவர்கள் அந்த வீடுகளில் குடியமர்த்தப்படுவார்கள். இதற்கான நடவடிக்கையாக தான் தமிழக முதலமைச்சர் 729 வீடுகளை தற்போது திறந்து வைத்திருக்கிறார் காணொலி காட்சி வாயிலாக. அதைத் தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தருமபுரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துல 66,62 லட்சம் செலவுல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கூடுதல் கட்டிடம் உள்ளிட்ட 4 வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்களையும் தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.